ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட் டே பாப்பா ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச லன்ச் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். என்னென்ன லன்ச் அப்படின்றத காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தயிர் சாப்பாடும் லெமன் சாப்பாடும் செஞ்சுருக்கிறேன். சரிங்களா, இன்றைக்கி பாப்பா ஸ்கூல் போகிறா. சரி, அவளுக்கு ரொம்ப சலுப்பாக இருக்கக்கூடாது. 1.5 மாதம் கிட்டத்தட்ட 45 நாள் 40 நாள் லீவ் இருந்திருக்கு. இன்றைக்கி தான் ஸ்கூல் போகிறதுனால அவங்களுக்கு பிடிச்சத வீட்லேயும் 45 நாளாக இருந்துட்டாங்க. டயத்துக்கு சாப்பிடாமையும் இருந்தாங்க. உண்மை அதுதான். அதனால் இனிமேல் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொஞ்சம் காலையில் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ஒரு 10 டேஸ்க்கு அவங்க வந்து பழகிக்குவாங்க. அப்படின்றனால பாப்பாவுக்கு என்ன வேணும்னு நேற்று கேட்டேன். தயிர் சாப்பாடும் லெமன் சாப்பாடும் வேணும்னு சொன்னாங்க. அது 2 ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து அவங்களுக்கு பச்சை பயிறு தாளித்து கொடுக்குறேன். சரிங்களா, ஏன்னா அவங்க ஸ்கூலில் வந்து ஃப்ரூட்ஸு பயிறு அப்புறம் வந்து நட்ஸு தான் அலௌடு பாப்பா ஸ்கூலில். மற்றபடி வந்துட்டு ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு நாட் அலௌடு ஸ்கூலில். அதனால் பயிறு வந்துட்டு பாப்பாவுக்கு அவிச்சு கொடுத்துருக்குறேன். 3 மணி ஸ்நாக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்ஸு. கண்டிப்பாக டெய்லியும் நட்ஸு கொடுத்து விடணும் கம்பல்சரி. அதனால் நட்ஸு ரெடி பண்ணியிருக்கேன். ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவளுடைய 2 லன்ச் டவல், பாப்பாவுடைய லன்ச் டவல் ரெடியாக இருக்குது. வாட்டர் பாட்டில் புதுசாக வாங்கினோம். அந்த ஸ்கூலில் வந்து பிளாஸ்டிக் நாட் அலௌடு. அதனால் வந்துட்டு ஸ்டீலில் வந்துட்டு பாப்பாவுக்கு வாட்டர் பாட்டில் ரெடி பண்ணேன். அப்புறம் ஒரு ஸ்பூனு, அவ்வளோதாங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாப்பா சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அதுக்குள்ளேயும் நம்ம லன்ச் பேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா, எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, பாப்பா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே, லன்ச் பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா வந்துட்டு எப்போதும் ஒரே சாப்பாடாக கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட்றது ரொம்ப சலுப்புப்படுவாங்கன்ட்டு 2 சாப்பாடாக வந்துட்டு கொடுத்து விடுவேன் நான் எப்போதும் பாப்பாவுக்கு. கம்பல்சரி வந்துட்டு தயிர் சாப்பாடு இருக்கும். ஸ்பூன் வந்து பாப்பா எப்போயுமே இந்த ஜிப்பில் தான் வைக்க சொல்லுவாங்க. அதனால் அந்த ஜிப்பையும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால அதுலேயும் வச்சாச்சு. சீக்கிரப்போ தட்டை பிளேட் வச்சுட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் டவல், லாஸ்ட்டாக லன்ச் டவல் வச்சு பாப்பாவுடைய லன்ச் பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வாட்டர் பாட்டில் வந்து பாப்பாவுடைய ஸ்கூல் பேக்கில் தான் வச்சு விடுவோம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. லன்ச் பேக் ரெடி ஆகிடுச்சு. வாட்டர் பாட்டிலும் ரெடி ஆகிடுச்சு. இருங்க, அடுத்தது காட்டுறேன் என்ன பண்ணுறோன்றத. பாருங்கள், பாப்பா யூனிஃபார்ம்லாம் எடுத்து வச்சாச்சு, ரெடி ஆயாச்சு. அப்புறம் அவளுடைய சிம்பிள் மேக்கப் திங்ஸ். பாப்பா இது சீப் எடுத்துக்கலாம். இதுதான் இன்றைக்கி வந்துட்டு பாப்பா போட்டு போகிற யூனிஃபார்ம். அப்புறம் பார்த்திங்கன்னா கர்ச்சீஃபு, அப்புறம் புது சாக்ஸு, அப்புறம் பவுடர், 2 கிளிப்பு, ஒரு பொட்டு, அப்புறம் வந்துட்டு மை போடுறதுக்கு, அப்புறம் சீப்பு. ஓகேங்களா, இதை வச்சு தான் பாப்பா இன்றைக்கி மேக்கப் பண்ண போகிறோம். ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. சிம்பிளாக மேக்கப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பாப்பாப்பா. ஓகே, மேக்கப் பண்ணிவிட்டு குட்டிமா ஸ்கூலுக்கு ரெடி ஆகினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பாப்பா ரெடி ஆகிட்டாங்க. அவ்வளோதான், அவங்க சிம்பிள் மேக்கப் முடிஞ்சிருச்சு. பாருங்கள். ஹாய் சொல்லு பாப்பா. வா, உங்கள் ஹேர் ஸ்டைலை காட்டுவோம். நியூ ஹேர் ஸ்டைல். பாப்பாவுக்கு ஸ்கூல் போகிறதுனால ஹேர் கட் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சேஃபாக கட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் போகிறாங்க. சரி, முடியெல்லாம் ரொம்ப இருந்துச்சுன்னா இதாக இருக்கும் அப்படின்ட்டு ஹேர் கட் பண்ணியாச்சு. கிளம்பிட்டாங்க. பேக் எடுத்துகிட்டு வாங்க பாப்பா. இதுதான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு பாப்பா பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுவுமே எடுத்துகிட்டு வர வேண்டாம். ரஃப் நோட்டும் அப்புறம் வந்துட்டு பென்சில், எரேசர், ஷார்ப்னர் மட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. புக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஆனால் எதுவும் எடுத்துகிட்டு வர வேண்டாம்னு சொல்லி நேற்றே மெசேஜ் பண்ணிட்டாங்க. அதனால் ஒரே ஒரு ரஃப் நோட்டு, ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் பேக்கில் வச்சுருக்காங்க. இது அவங்களுடைய எக்ஸாம் பேக்கு. எக்ஸாம் அப்போ மட்டும் கொண்டு போகிற பேக்கில் தான் கொண்டு போகிறாங்க. ஸ்கூல் பேக் வந்துட்டு வீட்டில் தான் இருக்குது. சரிங்களா, ஓகே. ஸ்கூல் கிளம்பிக்கோங்க, எடுத்து போட்டுக்கோங்க. பேக் போட்டாங்க, கிளம்ப போகிறாங்க. நல்லா எடுத்துகிட்டுக்கோ. லன்ச் பேக் எடுத்துக்கோ. லன்ச் பேக்கும் எடுத்துட்டாங்க. பாருங்கள், பாப்பா கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் பேக்கில் நில்லு. லன்ச் பேக்லாம் எடுத்து ரெடி ஆகிட்டாங்க பாப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அதனால தான் நான் வீடியோ எடுத்தேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டேன்றதுனால வீடியோ எடுத்தேன். ஓகேங்களா, கிளம்பிட்டாங்க. பாய் சொல்லிரு பாப்பா. பேக் டு ஸ்கூல். நல்லா படிக்கணும், சரியா?
ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக போயிட்டு வாங்க குட்டிமா. பாய் பாய் பாய்.